சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கேன். வாழைப்பழம், ப்ரெட்டு. இது என்ன செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க, ஒன்றுமே இல்லை. வாழைப்பழ ப்ரெட் ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு வாழைப்பழத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரெட்டை கூட கூட்டி குறைச்சிக்கலாம். நான் இங்கே ஒயிட் ப்ரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணலாம், எந்த ப்ரெட் வேணால் கூட யூஸ் பண்ணலாம். அந்த ரெசிபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜஸ்ட் பல்ஸ் மோடில் நான் அரைக்க போகிறேன். ஸோ ஒரே வாட்டி இப்படி அரையிலனா ஜஸ்ட் லைட்டாக இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடியிலேருந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா அரைஞ்சிரும். ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஏதோ ஒரு போலுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் 5 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ரஃபாக பல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாழைப்பழம் அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு போலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ வாழைப்பழத்தை நல்ல ஒரு பெரிய போலில் மாற்றிட்டு இதில் 50 கிராம் உப்பு இல்லாத பட்டர் சேர்க்குறேன். இது வந்து 50 கிராம்ஸ். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்னொரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை அதையும் சேர்க்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர், அதாவது சினமன் பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர், அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வாசனைக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவருக்கும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னா இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம், இது ஆப்ஷனல் தான். அடுத்தது பிரெட் தூளை இதில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த பிரெட் தூள் வந்து வாழைப்பழத்தோட மாய்ஸ்சரை நல்லா அப்சார்ப் பண்ணிடும். பாருங்கள், ஸோ திக்கான மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வெண்ணெய் வந்து நான் சாஃபன் பண்ணி தான் போட்டிருக்கேன். இது நம்ம அடுத்து குக் பண்ணும்போது நல்லா கரைஞ்சிடும். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹல்வா செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பேன் இல்லைன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த மிக்சரை ஃபுல்லாக அப்படியே பேனில் போட போகிறேன். ஸோ ஃப்ளேம் வந்து மீடியம் ஹையில் வச்சுட்டு நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த 1 பாட் டிஷ் மாதிரி இது 1 பாட் ஹல்வான்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஹாலிடே சீசனில் பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்ப்பாங்க, நீங்களும் ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு தரணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தரலாம். அதே மாதிரி சடனாக வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வராங்கன்னா கூட இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் வாழைப்பழ ஹல்வா செஞ்சு தந்தீங்கன்னா அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பனானா பீசஸ் எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் சங்கியாக இருந்தால் பரவாயில்ல, சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படியே கட்டி ஆகிட்டே போகுது. நான் ஹையில் வச்சு தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதை விட்டுட்டு போக வேண்டாம், அப்படியே நின்று இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இப்போ ஃப்ளேமை குறைச்சிட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஹல்வா எப்படி இருக்குன்னு. 5 நிமிஷம் கழித்து நம்ம நெய் போட்டுடலாம். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஸோ நெய் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ
ஸோ நெய் வந்து கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகிடும். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுச்சு. வாழைப்பழம் நல்லா வெந்திருக்கு, ப்ரெட்டோட கலந்து ரொம்பவே அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போது இதில் வந்து நான் முலாம்பழம் விதைகள் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட நீங்கள் கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் ஒரு கையளவு தான் சேர்க்குறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட வாழைப்பழ பிரெட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனை அப்படியே தூக்கிட்டு இருக்கு, ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்போ அடுத்தது என்னங்க, டேஸ்டிங் தான். அண்ட் ஐ எம் வெயிட்டிங். வாழைப்பழ பிரெட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சாப்பிடணுன்னு. அது பாருங்க, சான்ஸே இல்லை, வேற லெவலில் இருக்கு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணோம். எனக்கு வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு, அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ எப்போவுமே செய்கிற ஸ்வீட்ஸ் விட இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஈஸியாக ரொம்பவே ஒரு 20 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ வீட்டில் கெஸ்ட் வராங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன், இல்லை சும்மாவே ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.